இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெங்கடேஷனுக்கும் லீலாவதிக்கும் கல்யாணமாகி முதல் வருடம். ஏங்க இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? வரீங்களா? என்ன லீலா, வியாபாரத்துக்கு கிளம்பிட்டமா? திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடுற? இல்லங்க, அது இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எல்லா பிறந்த நாளைக்கும் கோயிலுக்கு போறது வழக்கம். கல்யாணம் ஆகி வர பிறந்த நாள் இது. உங்களோட கோயிலுக்கு வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். பிறந்த நாளா? இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தா நைட்டோட நைட்டா உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பேன்ல. பிறந்த நாள் அன்னைக்கு முழுக்க நீங்க என் கூட இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, அது போதும். இன்னைக்கு வியாபாரத்துக்கு லீவு. இன்னைக்கு நாள் பூரா உன் கூடவே இருக்க போறேன். ஏங்க, இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. வருடம் 2 இரவு 12 மணி. லீலாவதி, ஹாப்பி பர்த்டே. ஏங்க, நீங்க தாங்க எனக்கு வாழ்த்து சொல்லிருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே லீலாவதி. வருடம் 3 4. ஹாப்பி பர்த்டே லீலாவதி. தேங்க்யூங்க. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. நன்றிங்க. இப்படி வருடம் தவறாமல் முதல் வாழ்த்தை பெரியப்பா பெரியம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். சில வருடங்களுக்கு பிறகு லீலாவதியின் பிறந்த நாள் 12 மணி. என்னாச்சு உடம்புக்கு? முடியலங்க. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உடம்புக்கு என்ன பண்ணுது? இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். இந்த நேரத்துல எந்த டாக்டருங்க இருப்பாங்க? அதுக்காக உன்னை இப்படியேவா விட முடியும்? மருத்துவமனையில் லீலாவதி சேர்க்கப்பட்டிருக்கிறார். உடம்பு இப்ப எப்படி இருக்கு லீலாவதி? இப்போ பரவாயில்லைங்க. எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நானும் என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்.